யார் உன் தந்தை, கடவுளா சாத்தானா? பொய்களில் நொண்டிச்சாக்கோ நியாயப்படுத்துதலோ இல்லை. பொய்கள் என்றால் பொய்கள்தான். சாத்தான் பொய்களின் தந்தை. உண்மை என்னவென்றால், நான் வாழ்ந்த விதம் கடவுளுக்கு அல்ல, சாத்தானுக்கே கீழ்ப்படிந்து வாழ்ந்ததாய் இருந்தது. பொய்களின் தந்தையும் என்னுடைய தந்தையுமான சாத்தானின் கரம் பிடித்து நடந்தேன். என் கணவரிடமிருந்து நான் பிரிந்து போகாததற்கு காரணம் என் பணத்தாசைதான் என்று கடவுள் வெளிப்படுத்திய போது என் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? என் கணவரை அன்பு செய்ததால் அல்ல, பணத்தை அதிகம் அன்பு செய்ததால் தான் அவரை பிரியாமல் அவரோடு வாழ்ந்து வந்தேன். விவாகரத்து வழக்கு தொடுக்க வேண்டுமென்றால் என் வழக்குரைஞருக்கு என் பணத்தில் 40% கொடுக்க வேண்டும். 40% பணம்தான் எனக்கு பெரிது. எனவே அதை வழக்குரைஞருக்கு கொடுப்பதற்கு பதிலாக என் குடிகார கணவனோடு வாழ்ந்து விடலாம் என்று முடிவெடுத்தேன். பணத்தை அவ்வளவு அதிகமாக அன்பு செய்ததால் எனக்கும் ஒரு விலை கணிக்கப்பட்டதை கடவுள் எனக்கு காண்பித்தார். நானும் என் கணவரும் சிதைந்து கொண்டிருந்தோம். ஏனெனில் என் கணவர் கரைப்படிந்த பணத்தை சம்பாதித்து கொண்டிருந்தார். எது கரைப்படிந்த பணம்? பாலியல் தொழில், ஆழ்கடத்தல் மற்றும் போதைப்பொருள் மூலம் வந்த பணம் அது. அந்த பணத்தால் என் கணவர் சபிக்கப்பட்டார். அந்த பணம் அவரை துரத்தி கொண்டே இருந்ததால் அவர் வீட்டில் இருக்க முடியாதபடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். கொலம்பியாவில் தலைநகரில் புதிய தொழில் தொடங்க எண்ணி எங்கள் வீட்டை மிக மலிவான விலைக்கு விற்றார். அவருக்கு அதில் எளிதாக பணம் கிடைத்தது. அது என்ன தொழில் தெரியுமா? அது போதைப்பொருள் பணம். பாவத் தொழிலிலிருந்து வருகின்ற பணம் வேண்டாம் என்று என் கணவரிடம் கூறினேன். அப்போது அவர் சொன்னார், இந்த தொழிலை நான் செய்து வந்தால் விடுமுறைக்கு உன்னை இன்பச் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்வேன். உண்மையாகவா என்று நான் கேட்டேன். ஒரு நொடியில் நான் நெறி பிறழ்ந்து அமைதியானேன். என்னிடம் நிறைய இருந்தது, ஆனால் வாழ்க்கை வெறுமையாகி விட்டது. நான் அந்த பணத்தை தொட்டதால் போதைப்பொருள், குழந்தைகளும் குடும்பங்களும் அழிந்து போனதற்கும் ஒவ்வொரு மனிதரும் போதைக்கு அடிமையானதற்கும் நான் காரண குற்றவாளி ஆனேன் என்பதை கடவுள் எனக்கு சுட்டிக்காட்டினார். கரைப்படிந்த பாவ பணத்தை தொடுவது எவ்வளவு மோசமானது என்பதை நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. என்னிடம் பணம் இருந்தது, ஆனால் வாழ்க்கை இல்லை. கொடுமை. உண்மையிலேயே வீணாக வாழ்ந்துவிட்டேன். அதை ஒத்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. என் பாவங்களையும் பொய்களையும் ஒழிக்க இடமே இல்லை. மனசாட்சியின் ஆழத்தில் கூட இல்லை. நான் பாவம் செய்து கொண்டே இருந்தேன். மற்றவர்களை பற்றி கெட்டதையே பேசினேன். மற்றவர்களை பொறாமைப்பட்டேன், பகைத்தேன். ஆனால் அன்பு செய்யவில்லை. நான் மகிழ்ச்சியாக வாழ பணம் தேவைப்பட்டது. பாவத்தால் நிரப்பினேன். நிறைய பாவங்கள் செய்த போதெல்லாம் மற்றவர்களையோ கடவுளையோ நினைக்க மாட்டேன். சாத்தான் தான் எனது தந்தை என்பதை கண்டுபிடிக்க கடினமாயிருந்தது. தொடர்வோமா நண்பர்களே?